இதற்கு சொஸ்திரம் ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். ஏசாயா 43:1. இப்பொழுது யாக்கோப்பே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து பார்க்க போறோம்னா, மீட்டுக்கொண்டேன். கர்த்தர் இங்க யாக்கோப்புக்கும் இஸ்ரேலுக்கும் நம்மளுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொள்றாரு. அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நம்ம உலகத்தில் இந்த பயத்திய சூழ்நிலையில தான் இருக்கும். இன்னைக்கு உயிர் போயிருமா, இன்னைக்கு ஏதாவது நடந்துருமா, காடியில் போகும்போதும் எங்கேயாவது ட்ராவலிங் போகும்போதும் ஏதாவது நடந்துருமான்ட்டு பயந்து பயந்து இந்த உலகத்தில் வாழ்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மீட்டு கொள்கிறேன். இந்த உலகத்துலேயும் சரி, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற நேரத்துலையும் சரி அவருக்குள்ளே வச்சுக்கொள்வார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை உருவாக்குனவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சேன், நீ என்னுடையவன்றாரு. அப்போ உரிமையாக சொல்கிறாரு. இன்னைக்கு எது குறிச்சும் நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் இருக்கிறாரு. ஏன்னா இந்த மீட்டுக்கொள்றதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு மீட்டுக்கொள்றாருன்னா, ஒன்று நம்ம பாவ அடிமையில் இருப்போம், இன்னொன்று கர்த்தரோட திசையை விட்டு நம்ம வேற இடத்துல போயிருப்போம். அதனால ஆண்டவர் என்ன செய்வார்? மீட்டுக்கொள்றாரு. யாக்கோப்பு என்ன செய்யறாரு? தன் தகப்பன் தேசத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? திரும்பி வர வைப்பேன்னு மீட்டுக்கொள்வேன் உன்னையா அப்படின்றாரு. போடுற பார்வை எல்லாமே யாக்கோப்புக்கு ஒரு பயம். அதனால கர்த்தர் திடப்படுத்தி கொண்டு வராரு. அப்போ இன்னைக்கு நம்மள போகிற பாறை நம்மளுக்கே தெரியும் நம்ம எங்கே உள்ள பாதையில் போகிறோன்ட்டு. ஆனால் நம்ம திருப்பி ஆண்டவர் நம்மளை உருவாக்குனவர் கொண்டு வருவார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது 430 வருஷம். அப்போ அந்த 30 வருஷம் அவங்க இன்னும் என்ன செஞ்சுருக்காங்க? கர்த்தர்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ முறையிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இரட்சகரை சீக்கிரம் கொண்டு வந்து ஜனங்களை விடுதலை செய்யறதுக்கு செய்கிறாரு, அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை. அப்போ இன்னைக்கு நம்ம பாவ இதுலேயும் இருக்கும்போது கர்த்தர்கிட்ட முறையிடணும். நம்ம விடுதலை ஆகணுன்றவரே சொல்லும் போது, ஒரு ட்ராக்ஸ்லையும் குடி போதையிலையும் அநேக பாவத்திலையும் நம்ம இருக்கும்போது கர்த்தர்கிட்ட முறையிட்டு கேட்கணும். அப்போ கர்த்தர் விடுதலை செய்வார். அப்போ அந்த விடுதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டில் நீங்கள் இந்த ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருக்காங்க, இன்னொரு சைட்டு அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு அந்த காணியானியர்களே ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பாவம் நிறைவேறணும். அப்பதான் தேவன் என்ன செய்வாரு? அவங்கள அழிச்சு போடுவாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கானானை கொடுப்பாரு. அப்ப அங்க பாவம் ஜான் நிறைவேறலாம். நீங்க பாருங்க, அந்த ஜனம் ராட்சசர்களா இருந்தாங்க. இந்த உள்ள காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை படிக்காம கர்த்தருடைய வழியில நடக்காம இருக்கிறவங்க, அப்ப அவங்க என்ன செய்வாங்க? புசிச்சு குடிச்சு விளையாடி அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பாவம் நிறைஞ்சிருச்சுன்னா அவங்கள ஆண்டவர் இல்லாமக்கிட்டு அந்த கானான் தேசத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு நம்ம அடிமைத்தனத்துல நம்ம இருக்கலாம், கர்த்தர் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு கானான் தேசத்துல ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை மீட்டு கொண்டு வருவாரு. கர்த்தர் சித்தமான அடுத்த வீடியோல பார்ப்போம்.